ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம்னா கோவக்காய் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிராமங்கள்லேயோ இல்லை சந்தைகளிலேயோ நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். இது நம்ம வந்துட்டு அப்பப்போ ரெகுலராக எடுக்கிறவங்க இருக்காங்க. சர்க்கரை டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த கோவக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கோவக்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை வாய்ந்த, உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு காய்கறி தான் இந்த கோவக்காய். இந்த கோவப்பழமும் பழுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஃபீலாக இருக்கும். அது உடம்பை ஷைன் பண்ணுறதுக்கும் இந்த கோவக்காய் வந்து சாப்பிடுவாங்க. இதோட ஆங்கில பேர் வந்து இவி கார்டு அல்லது ஸ்கேர்லெட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு வெப்பமண்டல காய், அதாவது சம்மர் சீசனில் இல்லை மழை சீசனில் நம்மளுக்கு வந்துட்டு மழை சீசனில் கிடைக்கிது. இது வந்து வெப்பமண்டல காயின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காய் வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, கோவக்காய் பொரியலாவோ இல்லை சில பேர் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. சில பேர் அதை ஜூஸ் கசப்பு தன்மை பிடிக்காதவங்க இல்லை கசப்பு துவர்ப்பு 2 இருக்கும், அது டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சாப்பிடுவாங்க. வட்டமாகவோ நீளமாகவோ அரைஞ்சி அந்த எண்ணெயில் வறுத்து உப்பு காரம் போட்டு சாப்பிடுவாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் மாறாதது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கோவக்காயில். கோவக்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீனிஷ், எந்த ஒரு க்ரீன் காய் எடுத்துட்டாலுமே அது நீர்ச்சத்து உள்ள காயாகவும் இல்லை உடம்புக்கு க்ரீன்ஸ் ஆட் பண்ணால் குடலுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவப்பழம் வந்துட்டு கோவப்பழம் மட்டும் இல்லாமல் அதோட இலையும் வந்துட்டு வயிற்று புண்களை ஆற்றுறதுக்கு இந்த கோவக்காய், கோவப்பழம், கோவை இலை இந்த 3மே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க ரெகுலராக இது சாப்பிடலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா நார்ச்சத்து நிறைந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஜீரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உதவுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நர்வ் சிஸ்டம் வந்து பாதுகாக்குது. இரும்பு சத்து, அதாவது அயன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில். அப்புறம் சோர்வை நீக்குது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி டயர்ட்னஸை வந்துட்டு நீக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த கோவக்காயில் வந்துட்டு இரும்பு சத்து போன்ற பொட்டாசியம் நிறைய இருக்குது. பொட்டாசியம், சிங்க்கு, தாதுப்பு இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் கொழுப்பை வந்துட்டு கரைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. தேவையற்ற, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை வந்துட்டு இதை கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சர்க்கரை டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுது, உடல் சீரான இயக்கத்திற்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதோட இலையை அரைச்சி சொறி சிறன் கரப்பான் அந்த மாதிரி
இடத்துல பூசினாங்கன்னா சொரியாசிஸ் உள்ளவங்க அது பூசுகிறவங்க நிறைய கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பழங்குடி மக்கள் வந்து இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இதோட இலையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலுமே இந்த பழங்குடி மக்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது நல்லா மென்று தின்னா போதும், நாக்கில் வாயில் இந்த மாதிரி புண்ணு வாய் புண்ணு, அல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லா க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு தீவிரமில்லாத நீரிழிவு நோய், அதாவது சிவியர் டயபெட்டிக் இல்லை, நார்மலான டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கோவக்காய் எடுத்தோன்னா அது கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். அந்த கோவக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த கோவா இலையில வந்து அரைச்சி நம்ம ஸ்லேட் சின்ன வயசுலலாம் இந்த கோவா இலை அரைச்சி அந்த ஸ்லேட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்பயும் ஞாபகம் இருக்குது. ஸ்லேட் துடைக்கிறதுக்கு இந்த கோவையில் போர்டுக்கோ பிளாக் போர்டுக்கு இல்லை பலகைக்கெல்லாம் யூஸ் பண்ணி இது துடைச்சோன்னா அந்த இன்னும் பவராக எழுதும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு பதட்டம், கை காலில் வந்துட்டு அந்த நரம்பு பிரச்சனை, அப்புறம் கை காலில் வந்துட்டு எந்த ஒரு சென்சிட்டிவ்னு இல்லை, அப்புறம் பல்வலி, வீக்கம், மஞ்சள் கரை, கொலஸ்ட்ரால், இப்படி அல்சைமர் நோய், மூலம் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கும்போது ஹீட் பல பிரச்சனைகள் உள்ள க்யூர் ஆகும். உடல்நிலையில் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கும்போது உடம்புல மொத்த ப்ராப்ளம்ஸும் மேக்ஸிமம் ஒன்றா க்யூர் ஆகும். எல்லா ஆர்கான்ஸுக்குமே இது நல்லது. விட்டமின்ஸ் நினச்சி எந்த ஒரு காய்கறியாக எடுக்கும்போதும் நம்ம உடம்பு வலுப்பெறும். எல்லாமே சாப்பிட்டுவாங்க. நன்றி.